மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3 மற்றும் 4 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேல்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். மார்க்கு 2வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல் பகுதியிலே திமிர்வாதமாய் கிடக்கிற மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். முதலாவது அவனுடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படுகிறது. இரண்டாவது அவனுடைய படுக்கையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். முதலாவது பாவங்களை அவர் மன்னிக்கிறார். இரண்டாவது அவனுடைய சரீர பிரகாரமான தேவையும் அவர் சந்திக்கிறார் என்று நாம் இங்கே கவனிக்கிறோம். எதை கண்டு இதை செய்தாராம்? 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. அந்த விசுவாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் அல்லது 4 வசனங்கள்ல பார்க்கும்போது, ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வர்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். 4 பேர் சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்னு சொல்லி 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இவருடைய விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா கட்டாயமா அந்த மனுஷன் விடுதலை பெறுவான் அப்படிங்கிறத அவர் விசுவாசித்திருந்தார்கள். இல்லைன்னா வேற எங்கேயாவது கொண்டு போயிருப்பாங்க. அதையும் தாண்டி அவரிடத்துல காணப்பட்ட ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஜனங்கள் திரளா இருக்கிறாங்க. ஜன கூட்டத்தின் நிமித்தமா அவர்களால் என்ன செய்ய முடியல? கிட்ட வர முடியல. அவருக்கு சமீபமாய், கிறிஸ்துவுக்கு சமீபமாய் சேர முடியல. நமக்கு ஆண்டவர் இங்க ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு தருகிறார். ஜன கூட்டம், பொதுவா ஜனம் அப்படி சொன்னாலே, பொதுவா ஜனம் அப்படி சொன்னாலே அது மாம்சத்தை குறிக்கிறதா? ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 7 மற்றும் 8 ஆகிய அதிகாரங்களை வாசிக்கும் போது அந்த சத்தியங்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஏதோ நான் எழுத்தின்படியான ஒரு திமிர்வாதக்காரனை குறித்தோ அல்லது எழுத்தின்படியா ஒரு 4 பேர் தான் விசுவாசிக்கணும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தையும் நான் கொண்டு வரல. அப்படிப்பட்ட அர்த்தமும் கிடையாது. இப்ப 4 பேர் தான் விசுவாசிக்க முடியும், 5 பேர் விசுவாசித்தா ஆண்டவர் கேட்க மாட்டாரா அப்படிங்கிற அந்த அர்த்தம் இல்லை. ஏசாயா 40வது அதிகாரம் 7 மற்றும் 8 ஆகிய 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வாசிக்கலாம். கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். பாருங்க, வேதம் சொல்லுது ஜனமே புல் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வாசிக்கலாம். புல் உதிர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமும் என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. வசனம் வேதம் சொல்லுது, புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஜனமே என்னது? புல்லுன்னு சொல்லி. இந்த புல்லை, ஜனம்தான் புல்லு. அதுக்கு முந்தின வசனத்துல 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, மாம்சம் எல்லாம் எதை போல இருக்குது? புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கு. மாம்சம் எல்லாம் புல்லு. அந்த புல்லுதான் என்னது? ஜனம். நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடத்தை தேவன் வைக்கிறார். எனக்கு எதனால தெரியுமா? நம்ம கிறிஸ்து இயேசுவுக்கு நெருங்கி வர முடியல. மாம்சம் தடையா இருக்கிறது. ஏதோ எழுத்தின்படியான அர்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த ஆராதனையை நான் முடிக்க விரும்பவில்லை. இதற்கு பின்பாக ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. நான் எல்லாமே வேத வசன ஆதாரத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அங்கு வேதம் சொல்லுகிறது, ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவர்கள் அவரிடத்திற்கு என்ன சில சமீபமாய் சேரக்கூடாமல் அப்படி சொல்லி அங்கே எழுதுகிறார். வேதத்துல பார்க்கிறோம். மார்க் 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல. அப்ப ஜன கூட்டம் தான் அங்க தடையா இருக்கு. சுத்தி அப்படியே இருக்கு. அது கூட என்ன செய்ய முடியல, அவங்களால போக முடியல. இவ எப்படி போறாங்க தெரியுமா? அவர்களையும் மிஞ்சி
அந்த புல் என்று சொல்லப்படுகிற ஜனம், அந்த ஜனம் என்று சொல்லப்படுகிற அந்த மாம்சம் அதை மேற்கொண்டு அவங்க எப்படி போயிருப்பாங்கன்னு சொல்லுங்க, அவங்களுக்கும் மேல ஓவர்டேக் பண்றாங்க. அப்பதான் யாருக்கு சமீபமா வர முடிஞ்சது? சத்தமா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவுக்கு சமீபமாய் வர முடிந்தது. நாமும் ஆராதனையில அதனாலதான் வேதம் சொல்லுது, வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இவ்வளவு சமீபமாய் கர்த்தரை நாம் பெற்றிருக்கிறோமா. நீங்க வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா உபாகமத்தின் புஸ்தகத்துல நாம் வாசிக்கும் போது, உபாகமம் 4:7 நினைக்கிறேன், வாசிங்க. உபாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போது எல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவருக்கு எப்படி வந்துருதோம்? ஆமா, அவர் நமக்கு சமீபமா இருந்தார். அப்ப நம்மளும் அவருக்கு என்ன செஞ்சிருந்தோம்? சமீபமா வரும். இப்ப நான் உங்களுக்கு சமீபமா வந்துட்டேன்னா அதோடைய இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க எனக்கு சமீபமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுவும் ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப தேவனை எப்போ சமீபித்து நாம் பெற முடியும் அப்படின்னா, அந்த 4 பேர் திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு போன 4 பேருடைய காரியங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதான் விசுவாசம். நீ விசுவாசம் சொன்னோன்னா நம்ம என்ன செஞ்சதுன்னா, அவங்க பாருங்க அப்படி சுத்தி பார்க்காங்க, போக முடியல. கடைசியில வீட்டை பிரிச்சுட்டு உள்ள இறக்கிட்டாங்கன்னு சொன்னோன்னா, அப்ப நம்மளும் வீட்டை பிரிச்சு உள்ள இறக்கணுங்கிற அந்த அர்த்தமா? இல்ல. அது உண்மையான உட்கருத்து என்ன? இங்க யாரும் நம்மள யாரும் திமிர்வாதக்காரனும் கிடையாது. அப்ப உண்மையான உட்கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அவருக்கு சமீபமா போறதுக்கு அங்க என்னதான் தடையா இருந்தது அப்படின்னு சொன்னா, ஜனம்தான் தடை. அதான் ஜன கூட்டத்து நிமித்தம் அவர்கள் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஜனம் அப்படி சொல்லும் போது நம்ம பின்னால நம்ம ஏசாயா 40வது அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது, மாம்சம் எல்லாம் புல்ல போல இருக்கு, அந்த புல்லுதான் ஜனம் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. இதே போலதான் பெரியபண்ணூர்ல அன்னைக்கு ஜன கூட்டம் இவர்கள் கிறிஸ்துவுக்கு சமீபித்து சேரக்கூடாதபடிக்கு தடையா இருந்தார்கள். இன்றைக்கும் அப்படிதான். அந்த ஜனத்துக்கு அடையாளம் புல் எதை போல இருக்கு? மாம்சம் எல்லாம் புல்லா இருக்குதான். அவனுக்கு எது தெரியுமா? நாம் தேவனுக்கு சமீபித்து வருவதற்கு தடையா இருக்கு மாம்சம். அதனாலதான் பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை தேவன் தரும்போது, எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, ஆமா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலதான் அவருக்கு சமீபமானீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நம்புறீங்களா? அப்ப அவருடைய ரத்தம் என்ன செய்யுது அப்படின்னா, நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சமான இந்த பாவங்களையும் வேரோடு களைந்து விடுகிறது என்பதை நம்ம வேதத்தின் மூலமாய் பார்க்கிறோம். அதனால ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம் என்று சொல்லி லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்திலையும் நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவ பிள்ளைகளாகிய நாம் இருக்க இடத்தில் அப்படி கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த நாளில் நாம் கேட்கிறதான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளின்படி அவருக்கு சமீபமாய் போகலன்னா அவரை நாம் தொழுது கொள்வது எப்படி? நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபித்திருக்கிறார் சொல்லி உபாகமம் 4:7 சொல்லுகிறது. ஆனா இங்க இந்த 4 பேர் கிறிஸ்துவுக்கு சமீபமாய் போக முடியல. இந்த 4 பேருக்கு கிறிஸ்து சமீபமா வர முடியல. அது நடுவில் என்ன இருக்கு தெரியுமா? புல் என்று சொல்லப்படுகிற அந்த ஜனம், அந்த மாம்சம். ஏசாயா 40:6 பார்க்கிறோம். உள்ளான அர்த்தத்தை சொல்லுகிறேன். மாம்சம் எல்லாம் புல்லை போல இருக்கிறது, ஜனமே புல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நமக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கும் இடையே தடையாய் நாம் கிறிஸ்துவுக்கு சமீபித்து சேரக்கூடாதபடிக்கு மாம்சம் காணப்படுகிறதே. ஒரு வித நிச்சயத்தோடு
அவர் என்னுடைய எல்லா பாவங்களையும், ஒட்டுமொத்த மாம்சத்தையும் கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போனார் என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். பிரியமானவர்களே, அதுதான் நாம் தேவனை ஆராதிப்பதனுடைய சரியான ஒழுங்கு. அதுதான் நாம் தேவனை சரியாய் ஆராதிக்கிற, அவருக்கு சமீபித்து வந்து ஆராதிக்கிற மேன்மையான போது. அதனாலதான் திமிர்வாதக்காரனை சுமந்து சென்ற அந்த 4 பேரை குறித்து வேதம் சொல்லுது. அவள் இப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஜனங்கள் கீழே இருக்காங்க, இவங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஆமா, இவங்க ஜனங்கள் எல்லாரும் வீட்டு வாசல் அந்துல கூடி இருக்காங்க, இவங்க மேல போயிட்டாங்க, வீட்டுக்கு மேல போயிட்டாங்க. அப்ப எதை காண்பிக்க அப்படின்னா, overtook the 4 men overtook all the people beneath the house அப்படின்னு சொல்ல முடியும். இந்த வீட்டுக்கு கீழே இருக்கிற எல்லாரையும் அவங்க மிஞ்சி விட்டார்கள், அவர்கள் எல்லாம் தாண்டி விட்டார்கள். நாமும் கூட மாம்சத்தை மேற்கொள்ளும் போதுதான் நாம் அவருக்கு சமீபித்து வர முடியும் என்கிற வெளிச்சத்தை மார்க்கு 2வது அதிகாரத்தின் துவக்கத்திலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வெளிப்பாடோடு கூட, இது எழுத்தின்படி நான் சொல்லல, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்தின்படி ஒரு 4 பேர், எழுத்தின்படியான திமிர்வாதக்காரன், எழுத்தின்படியான திமிர்வாதக்காரனுடைய படுக்கை, எழுத்தின்படியாய் அங்கே மேற்கூரையை பிரித்தது, எழுத்தின்படி எதையும் நான் சொல்லல. உள்ளான அர்த்தம் என்ன? நாமும் கிறிஸ்துவுக்கு சமீபித்து சேரக்கூடாதபடிக்கு நம்மிடத்தில் ஒருவேளை மாம்சீக எண்ணங்கள், மாம்சீக பார்வை, மாம்சீக உணர்வுகள், மாம்சீக நடத்தைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கிறிஸ்துவின் கல்வாரியின் சிலுவையை பற்றிய உபதேசத்தினால் களைந்தெறியப்பட நம்ம ஒப்பு கொடுப்போமா? இருக்க இடத்துல நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும், ஆண்டவரே, அன்னைக்கு இந்த திமிர்வாதக்காரனை சுமந்து வந்த 4 நபர்கள் மூலமாய் உண்மையான விசுவாசத்தினை எங்களுக்கு காண்பிக்கிறீர்.